சோழ நாட்டில் தலைசிறந்து விளங்கும் ஊர் திருத்தலையூர். வளம் நிறைந்த திருத்தலையூரில் அந்தணர் குலத்திலே பசுபதியார் என்னும் அந்தணர் அவதரித்தார். குலத்தின் பெருமைக்கு ஏற்ப சாஸ்திர இதிகாச புராணங்களில் சிறந்த புலமை பெற்றிருந்தார். பசுபதியார் எந்நேரத்திலும் திருமந்திரத்தை பக்தியுடனும் அன்புடனும் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார். சிவபெருமானின் திருவடிகளில் நிறைந்த அன்பினையே பெருஞ்செல்வம் என கொண்டிருந்தார். சிவபெருமானுக்கு உருத்திரம் கண்ணாகவும் பஞ்சாட்சரம் கண்மணியாகவும் விளங்கின. எம்பெருமானுடைய பெருமையை சொல்லும் இம்மந்திரமே வேதத்தின் உண்மை பொருளாகும் என்பதை அறிந்து கொண்டு இத்திருமந்திரத்தை தனது உயிரின் மேலாக கருதி வந்தார். திருமந்திரத்தின் பொருளை உணர்த்தும் இம்மந்திரத்தை தனது மூச்சாகவும் பேச்சாகவும் கொண்டு ஒழுகி வந்தார். இவர் மனதளவிலும் வாக்களவிலும் உடல் உழைப்பாலும் மற்றவர்களுக்கு சிவ தொண்டு புரிந்து வந்தார். இவர் தொடர்ந்து சில நாட்கள் தாமரை நிறைந்த குளத்தில் கழுத்தளவு நீரில் நின்று இரவு பகலாக நின்று கொண்டு உருத்திர மந்திரத்தை எண்ணி இரு கைகளையும் தலைமேல் வைத்து கொண்டு என்றும் சிவனை மறவாத சிந்தையில் திரு உருத்திரத்தை வழுவாது ஓதிக்கொண்டிருந்தார். உருத்திர மந்திரத்தை தினமும் ஓதுவதிலேயே தம் பொழுதையெல்லாம் கழித்து கொண்டிருந்தார். இதன் காரணமாக இவருக்கு உருத்திர பசுபதியார் என்னும் சிறப்பு பெயர் ஏற்பட்டது. தவம் செய்து எம்பெருமானை மகிழ்வித்த பலனை அடைய துவங்கினார். அதாவது உருத்திர பசுபதி நாயனார் செய்து வந்த திருமந்திரமானது எம்பெருமானின் திருவுள்ளத்தை மகிழச் செய்தது. சுயநலமின்றி மிகவும் அன்புடன் எம்பெருமான் மீது கொண்ட பக்தியின் பயனாக பசுபதியாருக்கு எம்பெருமான் திருவுள்ளம் கனிந்து அவருக்கு அருள் புரிந்தார். எம்பெருமானின் அருள் பயனாலே இறைவனுடைய திருவடி அருகில் இருக்கும் அரும்பேச்சை பெற்றார்.